மல்லிகை பூச்செடி வளர்ப்பில் 3 விஷயத்தை சரியாக பராமரித்தோன்னா செடியை நல்லா செழிப்பாக வளர்த்து நல்ல அறுவடைகள் பூவை நம்ம நல்ல அறுவடை எடுக்க முடியும். இந்த 3 விஷயங்கள் என்ன? அடுத்ததாக தடைப்பட்டு போயிருக்க மல்லிகை செடியை எப்படி பராமரித்து வளர வைக்கணுன்றதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல செடிக்கு நல்ல சூரிய ஒளி தேவைப்படுது. செடியை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். பார்த்துட்டு நல்ல 6 மணி நேரம் சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இடத்துல இந்த செடியை மாற்றி வைக்கணும். அடுத்ததாக பார்த்தோன்னா தொட்டி நல்ல 12 இன்ச் அளவுக்கு மேலே இருக்க தொட்டிகளை மல்லிகை செடி வைக்கும் பொழுது நல்லா வளர்ச்சி அடையும். அதே மாதிரி மண்கலவை நல்ல வடிகால் வசதி இருக்க மண்கலவையாக இருக்கணும். நல்ல தரமான மண்கலவையாக இருக்கணும். செம்மண், அடுத்ததாக கரிசல் மண், இது கூட நம்ம கொஞ்சம் மணலை கலந்துக்கலாம். கொஞ்சமாக கலக்கணும், ரொம்ப அதிகமாக கலந்து வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவு கொஞ்சமாக கலந்தாலே போதுமானது மணல். அடுத்ததாக இந்த செடியை நல்ல வெயில் படக்கூடிய இடத்துல வைக்கிறோம். அடுத்ததாக காய்ந்த இலை, அடுத்ததாக கிளைகள் இதையெல்லாம் நீக்கிடணும். அப்போ தான் புது தளிர் சீக்கிரமாக வேகமாக வளர ஆரம்பிக்கும். அடுத்ததாக செடிக்கு உரங்கள் கொடுக்கலாம். நல்ல தரமான இயற்கை உரங்களாக பார்த்து கொடுங்க. மண்புழு உரம், தொழு உரம், அடுத்ததாக நம்ம வீட்டில் தயாரிக்கக்கூடிய காய்கறி தோல் கம்போஸ்ட், இதெல்லாம் முதல்ல ஆரம்பத்தில் தடைப்பட்டு போயிருக்க செடிக்கு கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொடுக்கலாம். வளர்ச்சி அடையும் பொழுது வாரத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து கொடுக்கலாம். இந்த வளர்ச்சி இல்லாத செடிக்கு வெங்காயத்தோல் கரைசல் கொடுக்கலாம். கொடுக்கும் பொழுது பார்த்தோன்னா வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே உடனுக்குடனே கிடைக்கும். செடியும் கொஞ்சம் ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். அடுத்ததாக பூச்சி தாக்குதல் வேர் பகுதியில் இருந்தாலும் மல்லிகை செடி வளராது. அதனால் வேர் பகுதியில் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பூண்டு தோலை கூட நீங்கள் வேர் பகுதியில் அடி உரமாக கொடுக்கலாம். இது கொடுக்கும் பொழுது பார்த்தோன்னா வேரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது பூஞ்சை தாக்குதல், வேர் புழுக்கள், அடுத்ததாக வேர் அழுகல் நோய், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்ததுன்னா அது சரி செஞ்சு செடி வளர ஆரம்பிக்கும். அதனால் இதை அடி உரமாக கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா செடிக்கு போதுமான அளவு தண்ணி விட்டாலே போதும். ரொம்ப அதிகப்படியான தண்ணி விடணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு மண்ணை எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.